பிளவுஸுக்கா இருந்தாலும் சரி சுடிதாருக்கா இருந்தாலும் சரி எனக்கு கழுத்தோட அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. கழுத்தோட அகலத்துக்கும் ஷோல்டரோட அகலத்துக்கும் அது என்ன கால்குலேஷன்ங்கிறது பார்க்கலாம். ஃபார்முலா படி கழுத்தோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட நடுமார்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, மிடில் செஸ்ட், அதை இப்போ இவங்களுக்கு 39 நான் 14ஆல டிவைட் பண்ண போறேன். 14ஆல டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சரு 2.7 கிடைக்குது. இந்த 2.7 நான் இந்த அகலத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 2.75. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மிடில் செஸ்ட்டை நான் 16ஆல டிவைட் பண்ண போகிறேன். 16ஆல டிவைட் பண்ணால் வர ஆன்சரு 2.4. 2.4 நான் 2.5 வச்சுக்கிறேன். ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்கு இல்லையா, நான் 2.5 வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி மிடில் செஸ்ட்டை நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அளவு ஷோல்டர் வருதோ அந்த ஷோல்டர்லேருந்து 3/4 இன்ச்சு என்ன அளவுக்காக இருந்தாலும் சரி, 36 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 38 மிடில் செஸ்ட் இருந்தாலும் சரி, என்ன அளவுகளாக இருந்தாலும் அதுலேருந்து 3/4 இன்ச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்னது ஃபார்முலா படி ஷோல்டரோட அகலமும் கழுத்தோட அகலமும் ஒரு ஃபார்முலா படி இப்படி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களோட கஸ்டமருக்கு இல்லை உங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணுமோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அகலத்தில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அகலம் கூட நம்ம கம்மி பண்ண முடியாது, அது கால்குலேஷன் படி வச்சுக்கலாம். ஆனால் கழுத்தோட அகலத்தை நம்ம கூட்டுறதும் குறைக்கிறதும் நம்மளோட இஷ்டம்தான். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.